அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளில் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். இந்த நாளில் கடவுள் செய்த கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளை நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நீ நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாத தெய்வமாக என்னுடைய வாழ்க்கையில செய்த கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளை நினைத்து பார்த்து என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் எல்லாம் சுவாமி எங்களை கண்ணின் மணி போல போஷித்து பராமரித்து பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். என்னுடைய ஜீவன் மரணத்துக்கு எதுவாய் போய்விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொண்டு உம்முடைய கிருபை மாபெரியது சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் அளவிட முடியாதது ஆண்டவரே. எங்களுடைய பாவத்திற்கு தக்கதாக எங்களை நீர் தண்டியாமல் உம்முடைய அளவற்ற கிருபையினாலே, நிறைந்த கிருபையினாலே எங்களை காத்து நாங்கள் ஆண்டவர் உமக்கேற்ற வழியில நடக்கத்தக்கதாக எங்களை நீர் ஆண்டவரே சுவாமி கண்ணும் கருத்துமாக நீர் வழிநடத்தி வருகிற உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது உமக்கேற்ற சாட்சிகளாக உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ உமக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக ஆண்டவரே மற்ற மக்கள் மத்தியிலே சுவாமி உம்மை ஆண்டவரே நாங்கள் பிரதிபலிக்க உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் வெளிப்படுத்த கிருபை செய்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கிருபை காரணத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரை. நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திர பலிகளை பிரியமாயேற்று அங்கீகரித்து வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை அடியனை மறைத்து நிறு வெளிப்பட்டு பேசி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வர தவறிய மக்களையும் காணொலி காட்சி மூலமாக உம்மை ஆராதிக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி அதிகமாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமே ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 65வது பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்கு. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்
பிரதான தேவாராதனை முறைமை தி ஆர்டர் ஆஃப் மார்னிங் சர்வீஸ் வித்தவுட் கம்யூனியன் பக்கம் 3. சர்வவல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவி தந்தருள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருளும். திருத்தூர் பண்டிகை பிந்தின 16ஆம் ஞாயிறு, the 16th Sunday of Trinity. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் பக்கம் 107. நீர் நல்லவர், மன்னிக்க சித்தமாயிருக்கிறீர்.
பஸ்கோவ பண்டிகை பின்வரும் 16ஆம் ஞாயிறு, the 16th Sunday after Trinity, நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வரை நாம் முறையாக வாசிப்போம். அனைவரும் எழுந்து நின்று வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற எவனும் வெட்கப்படான். காரணமின்றி துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்படுவார்கள். உமது சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் கடவுள். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் வாலிப பருவத்தின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உமது தயாளத்து நிமித்தம் உமது கிருபையின்படியே என்னை நினைத்தருளும். சிறுமையானவர்களை நியாயமாய் நடத்தி சிறுமையானவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாட்சிகளையும் கைகொள்ளுவர்களுக்கு பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு வாக்கியத்தை கேட்போம். பழைய ஏற்பாட்டு பகுதி, இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை, அதனைத் தொடர்ந்து 25 முதல் 32 வரை. Today's Old Testament reading is taken from the prophetic book of Ezekiel, chapter 18, verses 1 to 4, followed by 25 to 32. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகவே, அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்று பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாம் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். 25 32. நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாய் இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையில்லாததா இருக்கிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த அநீதி நிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்பு படைத்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் சாவதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாய் இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையில்லாததா இருக்கிறது. ஆகினால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு வாசிக்க முடியும். அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை, அதனைத் தொடர்ந்து 14 முதல் 18 வரை இருக்கின்ற பகுதி வாசி கேட்போம். Today's epistle reading is taken from the epistle of St. Paul to Philippians, chapter 2, verses 1 to 4, followed by 14 to 18. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்து
ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. தொடர்ந்து 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பது இன்றைக்கான வாசிக்கவில்லை நிருபமாக்கும் வாசிக்கிறேன். குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 32 வரை. The Gospel according to Saint Matthew, chapter 21, verses 23 to 32. Matthew chapter 21, verse 23 to 32. And when he entered the temple, the chief priest and the elders of people came up to him, and he was teaching and said, "By what authority are you doing these things? And who gave you this authority?" Jesus answered them, "I will also ask you one question, and if you tell me the answer, then I also will tell you by what authority I do these things. The baptism of John, from where did it come? From heaven or from man?" And they discussed it among themselves, saying, "If we say from heaven, he will say to us, why then did you not believe him? If we say from man, we are afraid of the crowd, for they all hold that John was a prophet." So they answered Jesus, "We do not know." And he said to them, "Neither will I tell you by what authority I do these things. What do you think? A man has 2 sons, and he went to the first and said, 'Son, go and work in the vineyard today.' And he answered, 'I will not.' But afterward he changed his mind and went. And he went to the other son and said to the same. And he answered, 'I go, sir,' but did not go. Which of these 2 did the will of his father?" They said, "The first." Jesus said to him, "Truly I say to you, the tax collectors and the prostitutes go into the kingdom of God before you. For John came to you in the way of righteousness, and you did not believe him. But the tax collectors and the prostitutes believed him, and even when you saw it, you did not afterward change your minds and believe him." Here ends the reading. ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கிட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வனமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து
புதிக்குலத்தின் கீழ் போடப்பட்டு சிறுவர்கள் மரத்தில் அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரத்தில் வந்து வைத்திருந்தார். மரத்துக்கு ஏறி சர்வமுள்ள பிதாவாக கடவுளை விசுவாசத்தில் வெற்றிக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளவரை மரத்தில் நியாயத்தில் தருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான ஐக்கியம் ஆமனிப்பும் உயர்த்தலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் தயவு கூர்ந்து அமர்ந்திருக்கவும். அடுத்ததாக 387வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவின் செயல் நல்லது. இது என் மெய்ப்பர் கர்த்தரானவர் என்ற பாடல் ராகத்தில் நாம் பாடுவோம். வெளியே இருக்கிறவர்கள் தயவு கூர்ந்து உள்ளே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மைக் ஸ்டாண்டு இல்லாத காரணத்தினால அது சரியாக வரல சவுண்டு. அதனால சரியாக கேட்க தயவுசெய்து சகோதரி வெளியே இருக்கிறவங்க உள்ள இடம் இருக்குது வந்துருக்கோம். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். Oh
வெளியே இருக்கிறவர்கள் தயவு செய்து உள்ளே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெளியே இருக்கிறவர்கள் உள்ள இடம் இருக்கிறது, தயவு செய்து உள்ள வந்து வந்தாங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகை பின்வரும் 16ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 32 வரை இருக்கின்ற பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே, கர்த்தாவே, உம்மை எங்களுடைய உளமாற ஆராதித்து தொழுது கொள்ள வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாய் வாழ்வழிக்கக்கூடிய உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் விளங்க கிருபை செய்துள்ளோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் நீங்கள் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நாம் நலமாயிருந்தாலும் நலம் தவறி போனாலும் கூட கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். ஆகவே நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அவருக்கு சொந்தமானவர்கள். அந்த ஒரு மனரமியத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் மண்ணாக கடவுள் நம்மை படைத்தார். மண்ணை கொண்டு அதற்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஜீவ சுவாசத்தை எடுத்துக்கொள்கின்ற போது மறுபடியும் மண்ணுக்கு திரும்புகின்ற ஒரு அனுபவம். ஆகையினாலே தான் இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழ்கின்ற போது ஒரு செட்டில்டு லைஃப் கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, குடார வாழ்க்கை. குடார வாழ்க்கை என்று சொல்கின்ற போது we are not going to be going to live here forever, but we live with God in the eternal kingdom forever. அதற்கு இங்கே தகுதி படுத்திக் கொள்ளத்தான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அனுபவம், ஒரு காலம், இடைப்பட்ட காலம். இந்த காலத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்தி அவரோடு நித்திய காலமாக வாழ கடவுள் கிருபை செய்வாராக. இந்த நாளின் பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு என்று அல்ல, இது வெறும் போதகர்களுக்கு மாத்திரம் அல்லது மூப்பர்களுக்கு மாத்திரம் என்று இங்கே சொல்லப்படாது. ஏனென்றால் முதலாவது அந்த வசனத்தில் பார்க்கின்ற போது 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது அங்கே யார் அந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்ற காரியத்தை பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தில் அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில், யாரு? இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். அங்கு யார் முக்கியமான மக்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது பிரதான ஆசாரியரும், அடுத்து ஜனத்தின் மூப்பர். அதுதான் இன்னைக்கு நம்ம தீவிரமா தியானம் பண்ண போற ஒரு காரியம். ஜனத்தின் மூப்பர் என்று பார்க்கின்ற போது the elders of the people, elders of the people, அவர்கள் மூப்பர்கள் என்று அவர்களே சொல்லிக்கொள்ள முடியாது. மக்களுக்காக கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் அவர்களும் கூட. இன்றைக்கு மூப்பர்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்காங்களா, முகாமில் சங்கம் என்று சொல்லி மூப்பர்கள், அவர்கள் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு மேலாக ஆசாரியன் நான் இருக்கிறேன். இதே போலத்தான் இங்கே பார்க்கின்ற பிரதான ஆசாரியன், சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்லி இங்கே இவர்கள் வந்து கடவுளத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நீர் எந்த அதிகாரத்தினால் இவர்களை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினால் இவர்களை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னை ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்ம கேட்பார்.
மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோம், ஆனால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார் என்றால், அவருடைய ஊழியத்தை செய்ய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால், அவருக்கு ஏற்ற ஒரு கீழ்ப்படிதலோடு நாம் செய்ய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளிடத்திலே இல்லை. அவர்கள் கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை மீறி பாவம் செய்ததினாலே, அந்த பழத்தை தின்றதினாலே கடவுளுடைய அந்த ஸ்லாக்கியத்தை, அவரிடத்துல வாழுகின்ற ஒரு அனுபவத்தை இழந்து போனார்கள். அதற்கு முன்பதாக ஏதே தோட்டத்தில் அவர்கள் அவரோடு கூட உலாவினார்கள், அவர்களோடு சம்பாஷித்தார் கடவுள். எவ்வளவு ஒரு பெரிய அனுபவம். அவர்கள் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு நிலத்தை உழுது சாப்பிடவில்லை. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்தார். அதாவது ஏதேன் என்று சொல்லும்போது, கடவுள் வாழ்கின்ற இடம் என்று சொல்லும்போது அதுவே பரலோகம். அந்த பரலோகத்தில் இருக்கின்ற ஒரு அனுபவத்தை ஆதியிலே கடவுள் மனுஷனை படைத்த போது, ஆதாமை ஏவாளை படைத்த போது அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அந்த பாக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய ஆண்டவருடைய கட்டளையை மீறி அதற்கு கீழ்ப்படியாமல், அந்த சர்ப்பமானது சொல்லுகின்ற அந்த நயவஞ்சகமான வார்த்தையை கேட்டு அவர்கள் அந்த விலக்கப்பட்ட பழத்தை அவர்கள் தின்றார்கள். தின்றது நிமித்தமாக அவர்கள் நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள். நிர்வாணிகளான பிறகு அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள், தங்களை ஒழித்து கொண்டார்கள். They hidden themselves from the presence of God. கடவுளுக்கு தெரியுமா? நல்லா தெரியல. அவர்கள் எங்கே போய் ஒளித்து கொண்டாலும் அவர் அறிவார். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், உம்முடைய எல்லைக்கு விலகி என்னால் ஓட முடியாது என்று சொல்லி தாவீது சொல்கிறார். கடைசியில் கடவுள் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி போட்டார், சபித்தார். அவர்கள் நிமித்தமாக பாவம் வந்தது. கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் கேளாதபடிக்கு அவர்கள் மீறி செய்ததுனால பாவம் வந்தது. இன்றைக்கு அந்த பாவத்தினால உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். யாரால் வந்தது? ஆமா, ஆதாம் ஏவாளினாலே வந்தது. ஆகையினாலே அந்த பாவத்தினுடைய தன்மை நம்மையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு கஷ்டம், வேதனை, துன்பம், துயரம், நோய்கள், சஞ்சலங்கள் இவைகளெல்லாம் நாம் சந்தித்து தான் வாழ வேண்டும். போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த போராட்டத்தை நல்ல போராட்டமாக போராடி பவுலை போல நாம் ஓடி முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு கடவுள் கொடுக்கின்ற நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4:7 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த இந்த பெரிய தவறினால அந்த தண்டனையை நாம் பெற்றுக்கொண்டோம், சாபத்தை பெற்றுக்கொண்டோம். இவர்கள் செய்தது பாவம். பாவம் என்றால் என்ன? வாட் இஸ் சின்? பாவம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். 1 யோவான் 3:4 பார்க்கின்ற போது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். Everyone who commits sin is guilty of lawlessness. Sin is lawlessness. பாவம் தான், அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவது தான் பாவம் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் கேள்வி கேட்கிறார்கள். இவர்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது கண்டிப்பாக இவர்களுக்கு உரிமை இருக்கிறது. கேள்வி கேட்க இவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது ஒரு பக்கம் பார்க்கலாம். அதாவது இந்த பிரதான ஆசாரியர், சீஃப் பிரீஸ்ட், ஜனத்தின் மூப்பர், எல்டர்ஸ் ஆஃப் த பீப்புள், எப்படி இவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்ராகம் 3:16, யாத்ராகம் 24:1 அதில் பார்க்கின்ற போது, அதே போல யாத்ராகம் 19:7 இவர்களெல்லாம் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டில் படியுங்கள். இவர்களை பார்க்கின்ற போது we could see the leaders associated with Moses in governing the nation of Israel. They are the elders. Elders are nothing but மூப்பர்கள் யார் என்று பார்க்கின்ற போது, they are the leaders.
or elders associated with Moses in governing the nation of Israel. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த மோசேக்கு உறுதுணையாக இருந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்ற அவரோடு கூட 70 மக்களை கடவுள் மூப்பர்களை ஏற்படுத்தினார். மோசேக்கு உதவியாக இருந்து கடவுளுடைய திட்டத்தை, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எகிப்திலிருந்து கூட அவர்களை அழைத்து வருகின்ற போது இவர்களெல்லாம் பெரிதும் துணை புரிந்தார்கள். அதன் பிறகு வந்த பிறகு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன போது கூட அங்கே கூட அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு அவர் கடவுளை தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலையில சினகாக் ட்ரெடிஷன், ஆங்காங்கே கடவுளை வீடுகளிலே தொழுது கொள்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் பிறகும் இந்த மூப்பர்களுடைய அந்த பாரம்பரியம் தொடர்ந்தது. இயேசுடைய காலத்துல அந்த சினகாக், ஆங்காங்கே இருந்த டெம்பிள், கடவுளுடைய தேவ தரிசன கூடாரங்களிலே கடவுளை ஆராதிக்க மக்கள் கூடுகின்ற இடங்களிலே இவர்களும் பொறுப்பில் இருந்தார்கள். அது புதிய ஏற்பாட்டு காலத்துல யாக்கோபு, ஜேம்ஸ் அப்போஸ்தலன் மூலமாக அவர்களை பணியமர்த்துகிறார். அவர்கள் போய் வீடுகள் தோறும், அதாவது நோயுற்றிருக்கின்ற மக்களை பார்த்து எண்ணெய் பூசி என்ன பண்ணோம், அவங்களுக்கு அதாவது அவர்களுக்காக ஜெபிக்கின்ற போது கடவுள் அவர்களுக்கு அந்த சுகத்தை கொடுப்பார். யாக்கோபு 5:14-15 அந்த இருக்கும் மினிஸ்ட்ரி டு தி சிக். அது மாத்திரமல்ல, அவர்கள் உபதேசியார்களாக இருப்பார்கள். இப்போ நம்ம இதில் கூட அதாவது விசுவாச திருச்சபையில் கூட மூப்பர்களில் நம்முடைய தலைவராக இருக்கின்ற திரு நன்னன் சாமியல் அவர்கள் உபதேசியார். அவர்கள் என்ன பண்ணோம், in the absence of the pastor they will take care of the worship service. அது மாத்திரமல்ல, மக்களுக்கு கடவுளுடைய உபதேசத்தையும் வேதத்திலிருந்து உபதேசங்களையும் மற்றுமாய் கடவுளுடைய வார்த்தையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டு கடவுளை நடத்த வேண்டும். இது ஆதி காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல இன்றைக்கு கூட இந்த ஒரு செட்டப் இருக்கிறது. மூப்பர்கள் என்பது சாதாரணமாக வரவில்லை. கடவுள் 70 பேரை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த ஒரு ட்ரெடிஷன் தான் சனஹதரியன் சங்கம் என்று வந்தது. ஜெருசலேம் கவுன்சில் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய காலத்துல சனஹதரிய சங்கம். அவர்கள் சாதாரணமானவங்க இல்லை. இன்னைக்கு கூட சரி, எல்டர்ஸ் கவுன்சில் என்ன பண்றாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனால் பவர்ஃபுல்லா இருந்து கடவுளுடைய ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பவர் கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கின்ற போது மோசேக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவர்களை பணியமர்த்தினார். These elders were viewed as the representatives. மக்களின் பிரதிநிதிகளாக அவர்கள் அந்த இஸ்ரவேலுக்கும் அங்க இருக்கின்ற மக்களுக்கும் அவர்கள் ஒரு பேட்ரன்ஸ்களாக இருந்தார்கள். மக்களின் பிரதிநிதிகளாக அவர்கள் இருந்தார்கள். புரிஞ்சுங்களா? ஸோ அவங்களுக்கு அப்போ அந்த உரிமை இருக்குதா கேட்கறதுக்கு கேள்வி? நீ எந்த அதிகாரத்தினால கேட்குறன்னு ஏசாமி கேட்குறாங்களா? மக்களின் பிரதிநிதிகள்னா தே ஆர் தி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட்ல நம்ம எலெக்ஷன் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறோமே, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குதா கேட்கறதுக்கு? நம்மள சட்டம் போடுறாங்களா? மனம் போன போக்கில் சட்டம் போட்டு இன்னைக்கு என்ன பண்றோம், ஆட்டி புடைக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். மக்களின் பிரதிநிதிகள், எலெக்டட் மெம்பர்ஸ். கடவுள் கூட இவர்களை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல they governed the local communities. அப்போ 12 கோத்திரங்கள் இருந்தார்கள்ல, இஸ்ரவேல் கோத்திரம். ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்களாக இவர்கள் ஆங்காங்கே அந்த மக்களை பாதுகாத்து கொண்டார்கள். அது ரூபன், சிமியோன், இசக்கார், தான், காத், நப்தலி, அப்படியே போயிட்டு பெஞ்சமின் வரைக்கும் அந்த ஒரு டிரைப்ஸும் அவர்கள் பாதுகாத்து கொண்டு அவர்களுக்கு அதாவது கோத்திர தலைவர்களாக இந்த மூப்பர்கள் இருந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆலோசனை சொல்லி கடவுளுடைய வழியில் நடத்தி ரிலீஜியஸ் மேட்டர்ஸ், கடவுள் அதாவது ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, பொலிட்டிக்கலி அரசியல் விஷயங்களிலும் சரி, பொருளாதார விஷயங்களிலும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை நடத்தி கொண்டு வந்தார்கள். என்றால் பவர்ஃபுல் இல்லை பொசிஷன் அது. அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு லோக்கல் போலீஸ் இருந்தது ஒவ்வொரு கோத்திரத்து தலைவர்களுக்கும். அப்போ எல்டர்ஸ்னா எவ்வளோ பெரியவங்க. அப்போ பாருங்க, ட்ரைப்ஸ் ஆஃப் யாவே என்ற ஒரு பெரிய புஸ்தகம், எவ்வளோ பெரிய புஸ்தகம் படிக்கும்போது அந்த காரியத்தில் எழுதப்பட்டு அந்த கோத்திர தலைவர்களாக இவர்கள் இருக்கின்ற போது they were the rulers of the tribes of each tribe.
இன் தி இஸ்ரேல் என்று பார்க்கின்ற போது அவர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. போலீஸ் இருந்தது சொந்தமாக. அடுத்தது செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எஸ்கார்ட்ஸ் இருந்தார்கள். அவர்களை வைத்து ஜனங்களை மிரட்டி அடுத்து அடிப்பணியை வைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் இவர்கள் ஆங்காங்கே இருக்கின்ற சின்ன சின்ன குழுக்களாக இருக்கும்போது பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்கள், அப்போ ராஜாங்க இருந்தாங்க பக்கத்து நாட்டுகளில், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ உணர்ந்தாங்க, ஐயோ எங்களுக்கு ராஜா இல்லையே, நாங்கள்லாம் இந்த மாதிரி கோத்திர தலைவர்களாக இருந்து எங்கள் ஜனங்களை நாங்கள் நடத்திருக்கோம். அப்போ கடவுளிடத்துல கேட்குறாங்க. அப்போ இவர்கள் மத்தியில் இருந்தது யாருன்னா நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ். அப்போ கேட்குறாங்க, எங்களுக்கு தலைவர் வேணும், நாங்கள் எங்களுடைய மக்கள் சின்ன பின்னப்படுத்தப்படுகிறார்கள், வேற ராஜாக்கள் வந்து எங்களை மேற்கொள்ளுகின்ற போது எங்களால் அவங்கள மேற்கொள்ள முடியல, ஃபைட் பண்ண முடியல, ஏன்னா எங்கிட்ட மிலிட்ரி ஃபோர்ஸ் இல்லை, எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கடவுளத்தில் கேட்குறாங்க. ஆனால் அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா போயிருந்தது. கடவுள் வந்து அவருடைய கூக்குரலை கேட்டு ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ராஜாவை முதல் ராஜாவாக சவுலை ஏற்படுத்துகிறார். இதுதான் அந்த அதாவது நியாயாதிபதிகள் வந்து ராஜா எப்படி வந்தார்கள். சரி, இந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு ராஜா அந்த கிங்ஷிப்ன்றது வந்துடுது. ராஜாவினுடைய அந்த ராஜாங்கம், அந்த ராஜாங்கத்தின் கீழே மக்கள் வாழ்கின்ற போது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி என்பது கிடைக்கும். அப்படியாகத்தான் அந்த ராஜாக்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. அப்போ இதனுடைய பேக்ரவுண்டை பார்க்கும்போது இந்த மூப்பர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க தெரியும். ராஜாக்கள் வந்த பிறகு இவர்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள். ஓரம் கட்டப்பட்டாலும் கூட ஸ்பிரிச்சுவலி, பொலிட்டிக்கலி தேவர் பவர்ஃபுல். இதனுடைய அதாவது தொடர்ச்சியாகத்தான் ஜெருசலேம் கவுன்சில், சனகதிரியன் சங்கம் என்று சொல்லி வந்தது. அந்த சனகரியன் சங்கத்தில் 71 பேர் இருப்பார்கள். அதனுடைய தலைவராக, பிரசிடென்டாக சீஃப் பிரிஸ்ட் இருப்பார், பிரதான ஆசாரியர். அந்த 71 பேர்ல பரிசேயர், சதுசேயர் இருப்பாருங்க. அடுத்து ஸ்கிரைப்ஸ், லா டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு சிலரை நான் சொல்லணும்னா ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம மறுபடியும் கேட்குறது ரொம்ப ரேர். பல வருஷத்துக்கு தான் இந்த சப்ஜெக்ட் கேட்குவோம். அதாவது சில மூப்பர்கள் இதில் இருந்தாங்க. பைபிளில் போடப்பட்டிருக்கிற சில மூப்பர்களை இந்த நேரத்தில் சொல்கிறார். அரிமத்தியா யோசேப்பு. யார் அவர்? அரிமத்தியா யோசேப்பு தெரியுமா? எஸ், ஆண்டவரை அடக்கம் செய்தவர். ஒரு புதிய கல்லறை கட்டி ஆண்டவரை அடக்கம் செய்ய முன் அவர் வந்து he was one of the member of the Jerusalem Council, சனகதிரியன் சங்கம். அடுத்து கமாலியல். கமாலியல் தெரியுமா? யாரு? பவுல். பவுலுடைய குரு அவர் தான். அவர்கிட்ட தான் அவர் படித்தார். ஹீப்ரு, கிரீக் எல்லாம் படித்து அவர் வளர்ந்தார். அடுத்து நிக்கோதேமு, அண்ணா, காய்பா, அனனியா, இவர்களெல்லாம் இருந்தாங்க. ஒரு சிலர் அதான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இவர்களெல்லாம் இந்த ஜெருசலேம் கவுன்சில் சனகரியன் சங்கத்தில். இந்த சனகரியன் சங்கம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்லுவதற்கு, அதில் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு போலீஸ் பவர் இருந்தது, சேவகர்கள் இருந்தார்கள், எல்லாரையும் அனுப்பி மிரட்டி கொண்டு வந்தார்கள். இயேசுவை கைது செய்தார்கள். இருந்தாலும் கூட கொல்லுவதற்கு அதிகாரம் இல்லை. they had a limited power. அவர் கொல்ல வேண்டும் என்றால் தேசாதிபதியிடத்தில் கொண்டு போக வேண்டும். பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதன் பிறகு கூட இவருடைய ஆட்சி தொடர்ந்தது. இந்த மூப்பர்களுடைய அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ, பேதுரு விஷயத்திலும் சரி, பவுல் விஷயத்திலும் சரி, அதன் பிறகு வந்த அப்போஸ்தலர் விஷயத்தில் கூட இவங்க என்ன பண்ணாங்க, அவரை அறிவிக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் தொல்லைப்படுத்தினார்கள். அந்த தொல்லை வந்து இன்னைக்கு கூட இருக்குது பல இடங்கள்ல. என்ன சொல்றீங்க? மூப்பர் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. மூப்பரோட சேர்ந்து பாஸ்டர் வந்து ஊழியக்காரரும் ஒத்துக்க மாட்டோம். ஆனா நிறைய இடங்கள்ல இருக்கிறது. ஆனா அநேக இடங்கள்ல உண்மையோடு உத்தமத்தோடும் இந்த மூப்பர் பணியை கடவுள் தெரிந்து கொண்ட பணி என்று சொல்லி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்படி செய்ய முடியாதவர்கள் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக செய்ய வேண்டும். நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் பார்ட்டிசிபேஷன், கான்ட்ரிபியூஷன், ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்காக செய்ய வேண்டும், உண்மையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்கின்ற போது ஒரு பெரிய காரியத்தை நாம் சாதிக்க முடியும். இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் பலர் கேள்வி கேட்கும், பாஸ்டர் வந்து இவ்வளோ தான் பிரசங்கம் பண்ணோம், அவர் இது இப்படி தான் பண்ணோம், அப்படி தான் பண்ணோம். அதனால நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆவிக்குரிய காரியத்தில் வளரணுன்றதுக்காக தான் திருச்சபையில ஊழியக்காரரையும் மூப்பர்களையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர்கள்
போதகரோடு இணைந்து செய்ய வேண்டும். புரிச்சுங்களா? அதனால தான் அவர் வந்து என்ன இன்ஸ்டால் பண்றாரு. இன்ஸ்டால் பண்ணி ஆனால் சில இடத்துங்களில் வந்து இந்த சூப்பர் பவர் வந்து காட்டுவாங்க. அதனால அந்த திருச்சபைகளில் பிளவுகள், பிரச்சனைகள் அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் காரணம் என்னென்று பார்க்கின்ற போது சர்வாதிகாரம். அங்கே எல்லாரும் ஈக்குவல் என்று சொல்லுகின்ற போது கடவுளை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணுவார்கள். அந்த ஒரு நிலைமை இருக்க வேண்டும். நீங்க கூட இவர்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டார்கள். They showed themselves as aristocratic society. ஆரியன் சொசைட்டி இன்றைக்கு பார்க்குறோம்ல. ஆரியன் சொசைட்டினா அவர்கள் தான் என்ன? த நோபல் சொசைட்டி. மற்றவர்களெல்லாம் பார்பரியன்ஸ், மற்றவர்களெல்லாம் காட்டு மிராண்டிகள் என்று சொல்லி யாரு குடிமை விட்டுக்கிறவங்க இன்னைக்கு சொல்றாங்க. யாருக்கு நல்லா தெரியும் உங்களுக்குல்ல? புரிஞ்சதில்ல? ஆமா, அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவர்களுக்காக ஜெபிக்கின்ற போது ஒரு பெரிய மாற்றம். இப்பேற்பட்ட மக்கள் தான் இவர்களும் கூட ஒரு அதாவது they considered themselves as upper caste, உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி இவர்கள் இந்த எல்டர்ஸ் கவுன்சில் அந்த காலத்தில். அதில் பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே போட்டி. இந்த ஜெருசலேம் கவுன்சில் 70 பேர் இருக்கிறாங்க. அந்த 70 பேரில் மெஜாரிட்டி இவங்க தான் இருப்பாங்க. சதுசேயர் யாரு? என்னுடைய கை இதாக இருக்குதா, ஓங்கி இருக்குதா, என்னுடைய கை ஓங்கி இருக்குதான்னு சொல்லிட்டு பரிசேயர்களுக்குள்ள சதுசேயர்களுக்குள்ள குழப்பம். அதனால அங்கேயும் எப்பவும் குழப்பம் ஆச்சுங்களா? முகாம் சங்கத்துக்குள்ள அதாவது எல்டர்ஸ் கவுன்சில் கூட குழப்பம் ஏற்படுத்தல, திருச்சபையில் குழப்பம் ஏற்படுத்தல. எலெக்ஷன் எதுக்காக? பதவிக்கு வர வேண்டும். என் கை தான் ஓங்கி இருக்கணும். சதுசேயர் அந்த காலத்தில் அந்த சனகரி சங்கத்தில் பரிசேயர்கள் செய்தார்கள். பவுல், நான் கேட்குறேன், பவுல் வந்து பரிசேயனா சதுசேயனா? அவரும் இந்த சங்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பவுல் பரிசேயனா சதுசேயனா? ரொம்ப ரொம்ப கிட்டான கேள்வி கேட்டு பண்றாரு. பரிசேயன், பென்னிமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் பரிசேயன். ஆனால் கூட அவர் கடவுளைத்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணினார், தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. ஸோ இவ்வளவுதான் அதிகாரம் படைத்தவர்கள் இந்த ஜெருசலேம் கவுன்சிலில் இருக்கிறார்கள். எல்லா பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இவர்களுக்கு இருந்தது. ஆகவே அவர்கள் யாரையும் கேள்வி கேட்கலாம், யாரையும் மற்றவர்களை குறைத்து மதிப்பிட்டு அவர்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்களை அதாவது ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு ஆயக்காரர்களை, பாவிகளை, நோய்வாய்ப்பட பிடித்தவர்களை அவர்கள் புறத்தள்ளினார்கள். யூதர்கள் அல்லாதவர்களை அவர்கள் என்ன நினைத்தார்கள்? தே ஆர் அதர்ஸ். அவர்கள் கணக்கில் இல்லை. இன்றைக்கு அதாவது நாங்கள் தான் பிராமணா, வைஷ்யா, சத்ரியா, சூத்ராஸ் என்று சொல்லி அந்த சோசியல் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்களா? சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பிரிவுகள். அதாவது என்னுடைய பிறப்பால் நான் உயர்ந்தவன், அடுத்து இந்த நிலை, கடைசியில சூத்திரன் என்று சொல்லி அவன் வந்து நாங்கள் சொல்லுகின்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதற்கு கீழாக தலித் என்று சொல்லி அவர்கள் தே ஆர் அவுட்காஸ்ட். அவர்கள் இந்த கட்டத்திலேயே இல்லை, அவர்கள் மக்களே இல்லை என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி தள்ளினார்கள். அதே போல தான் இவர்கள் கூட ஒதுக்கி தள்ளினார்கள். ஆயக்காரர்களை, டாக்ஸ் கலெக்டர்ஸ், வேசிகள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் பாருங்க, ரொம்ப வித்தியாசமான வசனம். 31ஆம் வசனத்துல 31b அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக பரலோகத்தில் பிரவேசிக்கிறார்கள்னா அப்போ நீங்க செய்யறதுல தப்பு இருக்குதுன்றது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வி கேட்கிறார், நீ எந்த அதிகாரத்தினால நீ இந்த காரியத்தை செய்யற என்று சொல்லி கேட்க. பை வாட் அத்தாரிட்டி ஆர் யூ டூயிங் தீஸ் திங்ஸ் அண்ட் ஹூ கேவ் யூ திஸ் அத்தாரிட்டி என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கேட்ட உடனே சொல்லிட்டு வர்றா, அவருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? எவ்வளவு அதிகாரம் இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே புறப்பட்டு போங்கள் என்று சொல்றார். சும்மா புறப்பட்டு போங்கள் என்று சொல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 பாருங்க, 28:18 சொல்கின்ற போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்
ஏசாயா 9:8-6 பார்க்கின்ற போது அதாவது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ராஜாதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும். The government was upon his shoulder. எல்லா அதிகாரத்தையும் படைத்தவர் அவர் இங்க என்ன சொல்றாரு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுறாரு. என்ன கேட்கிறாரு? யோவான் ஸ்நானகர் ஊழியம் செய்தார, அந்த ஞான ஸ்நானம் கொடுத்தார, அந்த ஞான ஸ்நானம் யாரால் உண்டாயிற்று? அது கடவுளால் உண்டாயிற்றா, மனுஷரால் உண்டாயிற்றா? இவங்களுக்கு தர்ம சங்கடமான ஒரு நிலம் இல்லையா? என்னடா அது, நம்ம ஒரு கேள்வி கேட்க அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. ஆனா இவர்களுக்கு அதிகாரம் படைத்தவர், இவர்களெல்லாம் அதிகாரம் படைத்தவர்களுக்கு புரிஞ்சிச்சுல இப்போ. ஆனால் கூட இந்த அதிகாரத்திற்கு சொந்தக்காரர், மேலானவர், எல்லா அதிகாரத்தையும் படைத்த தெய்வம் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பொறுப்பை கொடுத்த பிறகு, அதன் பிறகு கடவுள் உங்ககிட்ட 400 வருஷ காலம் பேசவே இல்லை. சைலண்ட் பீரியட் இருந்துச்சு, இந்த இன்டர் டெஸ்டாமெண்டல் பீரியடுன்னு. அந்த காலத்துல நீங்க செய்யாத அக்கிரமம் இல்லை. அதன் பிறகு கடவுளுடைய மனதுருக்கத்தினால உங்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மேசியாவை அனுப்புவேன்னு சொல்லி மலாக்கியில அவர் சொல்றாருல்ல, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பே எலியா தீர்க்கதரிசி உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி ஆகிய யோவான் ஸ்நானனை அனுப்பினார். அந்த வருகிறவனாகிய யோவான் ஸ்நானகன் இவன் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டார். யார் அது? யோவான் மனம் திரும்புவதற்குரிய ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறார். அந்த ஞான ஸ்நானம் கடவுளிடத்திலிருந்து வந்ததா, மனுஷனிடத்துல வந்ததா? சொல்லுங்க. அவர்களுக்கு என்ன ஆகுது? அது கடவுளிடத்திலிருந்து வந்ததுன்னா ஏன் பின்ன நீங்க யோவானை நீங்க விசுவாசிக்கல? ஏன் நீங்க மனம் திரும்பல? நீங்க கேள்வி கேட்கறதா உங்களுக்கு தெரியுமா? மனம் திரும்பல ஏன் நீ? அப்போ கடவுள் பிடிச்சுக்காரு. அதனால அது சொல்றது வேண்டாம். சரி, மனுஷனிடத்துல இருந்து வந்தனா மனுஷருக்கு இவங்க பயப்படுறாங்க, இவங்க பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா அவங்க செல்லா காசாயிடுவாங்க மக்கள் மத்தியில். ஆகினால ரெண்டுமே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, தர்ம சங்கடமாகுது. இவங்களுடைய நிலைமை எப்படி டோலக் மாதிரி ஆயிடுச்சு, ரெண்டு பக்கமா அடி. என்ன பதில் சொல்றது? நாங்க இந்த காரியத்தை இல்லை இந்த காரியத்தை விட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அதான வசனம் பாருங்க. எந்த வசனம் அது? 27ஆம் வசனம். 26ஆம் வசனத்துல, மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். எவ்வளவு அழகா இது பண்றாருல, பதிலுக்கு பதில். ஆப்ட் ரிப்ளை என்று சொல்லலாம் இல்லையா? நீ சொல்லுப்பா, நான் சொல்றேன். நீ சொல்லலையா? நானும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். கடவுளத்துல கேள்வி கேட்கறது நியாயமா இருந்தா நியாயம் இல்லாததான். நியாயமான கேள்வியை கேட்டா நியாயமானது, நியாயம் இல்லாத கேள்வியை கேட்டா அது நியாயம் இல்லாதது. நியாயமான கேள்வி கேட்டவர்களுக்கு கடவுள் பதில சொல்லியிருக்கிறார். நியாயமில்லாத குற்றச்சாட்டை சொல்லுகின்ற போது என்ன பண்ணுகிறாரு? மறுபடியும் பல கேள்விகளை சொல்றாரு. அதுல யார் ஒரு, அதாவது யோபு ரொம்ப அழகான ஒரு அனுபவம். அவர் நல்ல ஒரு விசுவாசிகளின் தகப்பன், அதாவது ஆபிரகாமுக்கு பிறகு யோபு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா யோபு அவருடைய நண்பர்களெல்லாம் குழப்பின பிறகு கடவுள் அவன் மூலமாக மகிமை அடையும்படியாக சில காரியங்களை பிசாசினிடத்துல விட்டு அவனை சோதிக்கின்ற போது அவனுக்கு உடலெல்லாம் அந்த பருக்கள் அவன் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போகிறான், எல்லா ஆஸ்தியும் இழந்து போகிறான். கடைசியில அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தலையை கெடுத்த பிறகு நான் ஒரு முதிரா பிண்டம்ன்றார். ஐம் ஏ ப்ரீமெச்சூர்டு ஃபீட்டஸ். கடவுள் அப்படியே படிச்சார். என்னுடைய தாசனாகி யோபை பார்த்தாயா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு குலகி கடவுளுக்கு பயந்த மனுஷனா இருக்கான்னு சொல்லி சர்டிஃபை பண்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? நான் ஒரு முதிரா பிண்டம். கடவுள் அவனை என்ன பண்ணாரு? முழுமையா தான் படைச்சார். ஆனா கேள்வி கேட்கிறான், கேள்வி 38ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க. அவன் கேள்வி கேட்கிறார். 41ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு? 38, 39, 40, 44 அதிகாரத்துல அவர் கேள்வி கேட்கிறார். ஏசம் கடவுள் கேட்கிறார், தேவனாய் கர்த்தர், நீ இவ்வளவு கேட்கிறியப்பா, நான் இந்த பூமியை படைச்சேன், வானத்தை படைச்சேன், சமுத்திரத்தை படைச்சேன், அதுக்கு எல்லையை படைச்சேன், அதை நான் மெஷர்மெண்ட் நான் பண்ணேன், எல்லாத்தையும் நான் பண்ணேன். நீ அந்த நேரத்துல எந்த புத்தி இருந்தா உனக்கு சொல்லு.
நீ ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்த சொல்லு. என்ன அப்படி கேட்கிறாரு? உன்னுடைய இடை கட்டிக்கொள், நீ ஆண் மகனாக இருந்தா இடை கட்டிக்கொள் என்றார். ஸோ கடவுளத்துல நியாயமான கேள்வி கேட்கின்ற போது அவர் பதில் சொல்வார். கேள்வி கேட்கறது நல்லது. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. சின்ன பிள்ளைங்கள பாருங்க, சின்ன பிள்ளைங்க கேள்வி கேட்கும். என் மக கூட கேட்கும், டாக்டர் இது அதாவது டிஆர்னு போட்டுதா, டிஆர்னா என்ன டாடி, ட்ரு அப்படின்ச்சு. இல்லைம்மா ட்ரு இல்லை, ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்டர். அப்போ பிஆர்னா புர்ற இல்லை பாஸ், இந்த மாதிரி. ஸோ இஆர்னா இன்ஜினியர். ஸோ இது போல் சில காரியம் அவங்க கேட்கும்போது நம்ம சொல்லணும்னா அவங்க அப்படியே தான் புரிஞ்சுக்கணும். கடவுள் கூட நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறதா கடவுள். இவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார். உங்களிடத்துல கீழ்ப்படிதல் என்பதில்லை, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எந்த எண்ணத்தோடு இவர்கள் கேட்டார்கள் என்று பார்க்கின்ற போது 23ஆம் வசனத்துல, நீர் எந்த அதிகாரத்தில் இவர்களை செய்கிறீர்கள் என்றால், அதற்கு முன்பதாக ஏதோ அவர் செய்திருக்கார், பெரிய விஷயத்தை செய்திருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்களா? எந்த அதிகாரத்தில் இவர்களை யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லும். அப்போ ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை செய்திருக்கார். என்ன சம்பவம்? அந்த ப்ரீவியஸ் சாப்டர்ல நீ பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அந்த இது 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல அவர் என்ன பண்றாரு? கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள், ஆலயத்தை, தேவாலயத்தை கள்ளர் குகையாக்கி வியாபார ஸ்தலமாக்கின போது ஜாட்டி எடுத்து என்ன பண்ற? அடிச்சு தத்துறாரு. என்னுடைய வீடு சகலருக்கும் ஜப வீடு, அதனை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் வந்தது சாதாரண அதிகாரம் இல்லை. ஏன்னா அந்த டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் சதுசேயர் கையில் இருந்தது. பிரதான ஆசிரியர் அவங்க மூலமா தான் வர்றது, பரிசேயர் கையில் இருந்து. ஸோ இவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை இவர் பறித்து கொள்கிறாரு. கேள்வி கேட்கிறாரு, நம்மளால சம்பாதிக்க முடியாது, பெரிய அளவில் ஆகாவுன்னு வாழ முடியாது என்ற எண்ணத்துல நீ எந்த அதிகாரத்துல கேட்கிற? ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படிதல் என்பது உனக்கு இல்லை. அடுத்தது அந்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனத்துல 21:14, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார்கள். அவர்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொண்டார், அவர்களை சுகப்படுத்தினார்கள். இவர் செய்ய வேண்டிய அந்த ஊழியத்தை இவங்க செய்யாத நிமித்தமா என்னாவது ஆண்டவர் அங்க செய்யறாரு. நீ செய்ய வேண்டிய காரியத்தை போய் செய். செய்யாத காரியத்தை நீ செய்து மக்களை குழப்பாத, என்ன கேள்வி கேட்காத. புரிஞ்சுதா? தான் பதில். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு அந்த ஊமை சொல்றாரு பாருங்க. ஒரு ஊமை சொல்றாரு. ஒரு 2 மனுஷன் இருக்கான். 2 மனுஷன் ஒரு மூத்த குமாரனத்துல போயிட்டு, ஏப்பா தோட்டத்துக்கு, திராட்சை தோட்டத்துக்கு போறேன். அவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் போறேன்னு சொல்றான். 28ஆம் வசனத்துல பாருங்க. ஆனாலும் அவன் என்ன பண்றான்? போறதில்லன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? போறான். மனஸ்தாபப்பட்டு போறான். பாருங்க 28, 29 அப்படிதான் இருக்குது. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்று? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். மாட்டான்னு சொல்லிட்டான், ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு போயிட்டான். எப்படியோ அடுத்ததாக இளையவனிடத்துல வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இதுல யாரு அதாவது அவனுடைய கட்டளை ஏற்று செய்தான்னு கேட்கும்போது அந்த 31ஆம் வசனம் சொல்றான், இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்போ சொல்றாரு, அவன் சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் போறேன்னா போல, ஆனா நான் போக மாட்டேன்னு சொன்னான், ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு போனான். எவ்வளவு அழகா நீங்க செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு நீங்கள் செய்யவில்லை. நீங்க பெரியவங்களா? யாரோ அந்நியர், ஆயக்காரர், வேசிகள், அவங்கெல்லாம் தள்ளப்பட்டவர்கள். சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் கூட யோவான் ஸ்நானன் அறிவிக்கின்ற போது என்ன பண்ணாங்க? மனம் திரும்பி அவர்கள் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள், புது வாழ்வு பெற்றார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? பரிசேயர், சதுசேயர் வேடிக்கை பார்க்க போனாங்க. அதனால்தான் யோவான் ஸ்நானன் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே சொன்னாரு. விரியன் பாம்பு குட்டின்னா நாகப்பாம்பு விட அந்த விரியனுக்கு ரொம்ப விஷம் ஜாஸ்தி. அதோட குட்டி கூட இதா இருக்கும். உங்களுடைய சந்ததியிலேருந்து இப்படியே வரீங்களே, நீங்க மாற மாட்டீங்களா? அதுதான் கடவுள் சொல்ற ஒரு காரியம். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்?
அதனால மனம் திரும்புங்கள். ஒவ்வொரு மரத்தினுடைய வேறிடத்திலும் கோடாரி வைக்கப்பட்டிருக்குது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்குரிய அந்த செய்தியை சொன்னார். இவர்கள் கேட்டார்களா? வேடிக்கை பார்க்க போனார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கவில்லை, அவர்கள் மனம் திரும்பவில்லை. குற்றம் சாட்டி கொண்டிருப்பதையே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். வேடிக்கை பார்க்க வந்தார்கள், விதாண்டாவாதம் செய்தார்கள். யோவான் ஸ்நானத்தில் வந்து நல்லா வாங்கி கட்டிக்கலாம் இல்லைங்களா, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் வழி காட்டினது என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தாங்கள் பிள்ளைகள் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டார்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் திருந்தாத ஜென்மம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆகினால்தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்றார் இல்லைங்களா. அடுத்து பொல்லாத விபச்சார சந்ததியாரே, அவன் நல்லது செய்யும்போது கூட என்ன பண்றாரு? அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள்ன்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது ஒரு மிக அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். அதை நீங்க பாருங்கள். ரோமர் 3:13 அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. நினைக்கும் போதெல்லாம் இவங்க கெட்டதையே நினைக்கிறார்களே. கடைசி வரைக்கும் கடவுளை அவர்களை நொந்து கொண்டார்கள். அவர்கள் திருந்தவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கின்ற போது அவருக்கேற்ற ஒரு கீழ்ப்படிதலோடு நாம் செய்ய வேண்டும். அதுதான் போதகரிடத்திலும் ஆசாரியரிடத்திலும் சரி, மூப்பரிடத்திலும் கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் அநேக இடங்களில் பல குழப்பங்கள் ஏற்படுவது என்றால் சொன்னால் அந்த ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுளுடைய சித்தத்தை உண்மையாக அறிந்து கொண்டு அவரை உயர்த்த வேண்டும் என்ற அல்ல. இன்றைக்கு அரசியல் அராஜகங்கள் பல இடங்களிலே பெருகி கொண்டிருக்கிறது. பணத்தை காட்டி ஆட்டி படைக்கின்ற நிலைமை, கட்ட பஞ்சாயத்து செய்கின்ற நிலைமை, அதாவது அரசியல். இன்றைக்கு நான் இந்த பொசிஷனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பல திருச்சபைகளில் பெரிய அடிதடி, போலீஸ் எல்லாம் வந்து நிலைமைக்கு ஏற்படுகிறது. ஏன்? அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு திருச்சபையோட வளர்ச்சிக்காக ஆத்தும ஆதாயம் செய்கின்ற காரியங்களுக்காக உழைக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் நில் இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி செய்யவில்லை. தங்களுடைய எல்லா ஆஸ்திகளையும் விற்று கொடுத்தார்கள், தரித்திரருக்கு கொடுத்தார்கள். உடைய பொக்கிஷங்களை இங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டாம், அவைகளை கொடுங்கள், அவருடைய ஊழியத்திற்கென்று கொடுங்கள், கொட்டுங்கள். பரலோகத்தினுடைய பொக்கிஷம் அதிகமாக இருக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மூத்தவன் அவன் கேட்டு அதாவது இல்லை என்று சொன்னான். நானும் கூட அவன் என்ன பண்ணான்? போனான். இளையவன் போகிறேன் என்று சொல்லி போகவில்லை. ஆகினால நீங்க போக மாட்டீங்கப்பா, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. ஆயக்காரர் போவாங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ், வேசிகள், தப்பானவர்கள், அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று சொல்லி தள்ளப்பட்டவர்கள் திருந்துவார்கள், ஞானஸ்நானம் பெறுவார்கள், மனஸ்தாபப்படுவார்கள். கடவுள் மூலமாக மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்தை பெறுகின்ற போது அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம் இருக்கும். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் செய்கின்றது தவறை அவர்கள் உணர வேண்டும். பாவம் செய்கின்ற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லி 18:4 பார்க்கிறோம். மனம் திருந்தாத ஆத்துமா தொடர்ந்து அந்த பாவத்தை செய்கின்ற போது என்ன நடக்கிறது? பாவம் செய்கின்ற ஆத்துமாவை சாகும் என்று சொல்லி அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருபத்தில் பார்க்கின்ற போது பிலிப்பியர் 1:3-4 யாராவது படிக்கிறது? பிலிப்பியர் 1:3-4 பார்க்கின்ற போது ஒன்றே வாடினாலாவது வீண்பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணப்படுவீர்கள். அவர்களை தனக்கானவர்களை அல்ல பிறருக்கானவர்களையும் நோக்குவானாக. வாதினாலாவது சூதினாலாவது செய்யாமல், விதாண்டாவாதம் பண்ணாத. உனக்கு கொடுக்கப்பட்டது பொறுப்பை நீ செய், சிறப்பாக செய். அழகான ஒரு முறுமுறுப்பில்லாமல், தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்க, சண்டை போடாமல் செய்யுங்க. முறுமுறுக்காதீங்க. டோன்ட் விஸ்பர், டோன்ட் மர்மர். இது கடவுளுடைய ஊழியம் என்று சந்தோஷமாக செய்யுங்கள். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் அவருடைய நாம் மகிமைக்கென்று செய்யுங்கள், மனுஷருக்காக அல்ல, கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லி கலாத்தியர் நிருபத்தில் நான் பார்க்கிறேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனம் திரும்பாத ஆத்துமா அது சாகிறதை கடவுள் விரும்புகிறதில்லை. இன்றைக்கு வாசிக்க கேட்ட எசேக்கியேல் 18 பாருங்க, ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை அவர் சொல்வார். எசேக்கியேல் 18:30 நீங்கள் 30b நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மிருகங்களையும் விட்டு திரும்புங்கள். எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், பிரதான ஆசிரியர் மூப்பர்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மிருகங்களையும் விட்டு திரும்புங்கள். அந்த மீறுதலினால நம்முடைய ஆதிபிதாக்கள் மூலமாக பாவம் வந்தது. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். ஆகினால்தான் ஒவ்வொரு முறையும் பிரசங்கத்துக்கு பிறகு நம்ம என்ன பாட்டு பாடுறோம், கடவுளே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சொல்லி தாவீதினுடைய சங்கீதம் 51:10 நம்ம பாடுறோம். ஒவ்வொரு முறையும் we need a new heart, create me O Lord a new heart in me. ஏன்னா ரொம்ப மோசமான இருதயமாகுது, கெட்டதையே நம்ம யோசிக்கிறோம். அதனால உமக்கேற்றவர்களை நாங்கள் சிந்திக்க, உமக்கேற்றவர்களை நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கின்ற பாடல் அது. இஸ்ரவேல் வம்சத்தாரை நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகுவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவு என்று சொல்லி அல்ல. ரெவரண்ட் டாக்டர் சாம் கமலேசன் FMBB முன்னாள் தலைவர் அவர் சொல்வார் இந்த காரியத்தை. வெந்ததை தின்று வெறுமனே வந்து விதி வந்தால் சாவு என்று அல்ல. நம் வாழ பிறந்தவர்கள், நம் சாக பிறந்தவர்கள் அல்ல. ஆண்டவரோடு நித்திய காலமாக வாழ இங்கே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் உன்னையும் என்னையும் பொறுப்பு ஆளிகளாக தெரிந்து கொண்டிருக்கார்கள், அவருடைய ஊழியக்காரர்களாக தெரிந்து கொண்டிருக்கார்கள். நமக்கு தகுதி இல்லை என்றாலும் கூட அவர் நம்மை தகுதிப்படுத்தி இந்த காரியத்தில் வைத்திருக்கிறார். அவ்வளவு மேலானவர் இல்லையா? கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு. இது கூட ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். இன்றைக்கு சுவிசேஷம் கடவுளுடைய வார்த்தை இல்லாதனால ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஓடுறாங்க, ஓடி தேடுறாங்க. பஞ்சகாலம் வருகிறது, கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வருகிறது. ஆகவே ஒருவேளை அதிகமா நேரமான பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் இது தேவை. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே நம்மை மனம் திரும்புதலுக்கு நடத்தும். வேறு எந்த இல்லஸ்ட்ரேஷனும் சொல்லிடலாம், எல்லாரும் சிரிப்பு காட்டிடலாம், அது எல்லா வாட்ஸ்அப்புங்களையும் வருது, எல்லாருக்கும் தெரியும். கடவுளுடைய வார்த்தை அது மாறாதது, அழியாது. அந்த வார்த்தையை நாம் பின்பற்றி அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ பரிசுத்தாவினர் தம்மை நம்ம பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் மஞ்சப்படுத்தக்கவரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரம் இல்லாத எங்களுக்கு தந்திரளின கணக்கற்ற ஆத்தும சரிய நன்மைகளுக்காக உமக்கு மனமார்ந்த தாழ்மையான நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். உங்களுடைய ரட்சணீய வசனத்தையும் உங்களுடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கு இன்று சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உண்மை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் எங்கும் போதக சுத்தத்தையும் உடைய வார்த்தையை வல்லமையோடு பிரசங்கிக்கும் உண்மையுள்ள போதகர்களையும் உடைய திருச்சபை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும்
உம்முடைய ஜனத்தின் ரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் உம்முடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் உடன் கிறிஸ்தவர்களோடு உள்ள சகல சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெறச் செய்யும். கர்த்தாவே, இந்த நாளில் உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு நீர் பேசி எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாரம்பரியமாக உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள், உங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு ஒரு அதிகபட்சமான ஒரு அபாரமான ஒரு விசுவாசம் எங்களுடைய கண்களை மறைத்து இருக்கிறது. ஆனால் உமக்கேற்ற ஒரு சித்தத்தை செய்கின்ற போது, உமக்கேற்ற ஒரு மனஸ்தாப வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்ற போது, உமக்கேற்ற மன திரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற போது, ஆண்டவரே, அதை நீர் அதிகமாக விரும்புகிறீர். எங்களுடைய பாரம்பரியங்கள் மூலமாகவோ அல்லது எங்களுடைய முன்னோர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே நானும் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், ஆகவே நான் பரலோகத்துக்கு செல்லுகிறேன் என்ற ஒரு கர்த்தாவே ஒரு எண்ணம் எங்களை மேற்கொண்டு அதிலே ஆண்டவரே நாங்கள் அதிகமாக நம்பிக்கை செலுத்தி அதன் மூலமாக நாங்கள் எப்படியாவது பரலோகத்துக்கு சென்று விடுவோம் என்ற ஒரு எண்ணம், எங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருப்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்கிறோம். அந்த நிலைமையை விட்டு கர்த்தாவே, உமக்கேற்ற ஒரு மனம் திரும்புதலோடு, உமக்கேற்ற ஆண்டவரே மனஸ்தாபத்தோடு உம்மிடத்தில் திரும்பி நீர் கொடுக்கின்ற புது வாழ்வை பெற்றுக்கொண்டு பரலோகத்திற்குரிய ஆண்டவரை பங்காளிகளாக இந்த உலகத்தில் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை செய்துள்ளோம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவர் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை கேள்வி கேட்க முடியாத சுவாமி, உம்மை கேள்வி கேட்க ஆண்டவரே நாங்கள் நியாயமான முறையில் ஆண்டவரை கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமையும் கொடுத்திருக்கிறீர். ஏனென்றால் நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். என்ன வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் கேட்கின்ற போது உம்முடைய நாமத்தினால அவைகளை அருளி செய்கின்ற தேவன், உமக்கு விரோதமாக நாங்கள் உம்மை குற்றம் சாட்டுகின்ற போது கர்த்தாவே எங்களை திருத்துகின்ற தேவனாக இருக்கிறீர். அதே போல ஆண்டவரே, இந்த நாளில் கூட உம்மிடத்துல கேள்வி கேட்டு எந்த அதிகாரத்தினாலும் செய்கிறீர்கள் என்று கேட்ட மக்களுக்கு ஆண்டவரே மிக அழகான உவமையை ஆண்டவரே சொல்லி கர்த்தாவே அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இனிவரும் நாட்களில் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி உம்மிடத்தில் திரும்புகின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நடத்தினீர். அதே போல எங்களையும் நீர் நடத்தி உமக்கேற்ற பிள்ளைகளாக இந்த இடத்துல வாழ கிருபை செய்திடணும். இந்த நாளின் தொழுகையில கலந்து கொண்ட விசுவாசத்தின் திருச்சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வர தவறியவர்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை காணொலி மூலமாக பார்த்து உம்மை தொழுது கொண்டு வருகின்ற மக்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வயது முதிர்வின் காரணமாகவும் பலவீனத்தின் காரணமாகவும் வர முடியாத ஆண்டவரே பெரியவர்களையும் கர்த்தாவே சுவாமி 10 வயதுக்கு உட்பட்ட சிறு பிள்ளைகளையும் கர்த்தாவே திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொரு சுவாமி இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவர்களை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தாவே, என்னுடைய தேசத்தை கண்ணோக்கி பாரும். என்னுடைய தேச தலைவர்களுக்கு ஆண்டவரே சிறந்த புத்தியும் ஆலோசனை கொடுத்து எல்லா மக்களையும் ஆண்டவரே அவர்கள் நேசித்து அவர்களுக்கு ஆண்டவரே அவருடைய நல்வாழ்வுக்காக திட்டங்களை தீட்டி அவர்களை நிறைவேற்ற கிருபை செய்திடும். ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட வாழ்வில ஆண்டவரே அவர்கள் எழுந்து கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே திட்டங்களை ஆண்டவரே சட்ட திட்டங்களை தீட்டி இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெரும் தடையாக இருக்கின்ற ஆண்டவரே சுவாமி அரசாங்கங்கள் இனிவரும் நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் திருந்தத்தக்கதாக அவர்களுக்கு புத்தியை நீர் புகட்டி நீ வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய தேசத்து மக்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய தேசத்து மக்கள் மத்தியிலே உடைய சுவிசேஷம் செல்ல முடியாத படிக்க இந்த கொரோனா வைரஸ் ஒரு பெருந்தடையாக இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் இந்த நோய் முற்றிலுமாக நீங்கி போகும்படியும் என்னுடைய இந்திய தேசத்திலும் உலக அளவிலும் ஆண்டவரே பெரும் ஆண்டவரே உயிர் மீட்சி ஆண்டவரில் கொடுத்து எல்லா மக்களையும் நீர் காப்பாற்றி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். நோய்பட்ட மக்களுக்கு பரம வைத்தியராக இந்த சுகத்தையும் பலத்தை கட்டளிடும் சுவாமி. கர்த்தாவே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவிய குடும்பங்களுக்கு உலகம் தரப்படாத ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தை கொடுத்து நீ காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதுமா சுவாமி இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் ஆண்டவரே ஆன்லைன் கிளாஸஸ் ஆண்டவரே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை பிள்ளைகளுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஆனாலும் கூட உடைய விசேஷ கிருபை அளித்து ஆண்டவரே பிள்ளைகள் அதனை நன்றாக கற்று தேர்வுபடியாக கிருபை செய்துள்ளோம். அரசாங்கங்கள் ஆண்டவர் சிறப்பான ஆண்டவரே வல்லுநர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே திட்டங்களை தீட்டவும் அந்த முடிவுகளை அறிவிக்கவும் கிருபை செய்திடும். ஏனோ தானோ என்று அறிவித்து ஆண்டவரை பல குழப்பங்களை உண்டு பண்ணி பல சிக்கல்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற நிலைமையை நீர் மாற்றிப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஐஎல்சிக்காக ஜெபிக்கிறோம். ஐஎல்சியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்
ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் ஐயா அவர்களுக்காகவும் மற்றுமாய் உடன் பணியாளர்கள், ஒவ்வொரு போதர்கள், ஒவ்வொரு திருச்சபைகள், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் சொல்லியிருக்கிறோமாக ஆண்டவரே சுவாமி பிரதான ஆசாரியரும் மற்றுமாய் கர்த்தாவே மூப்பர்கள், ஜனத்தின் மூப்பர் கர்த்தாவே இவர்களை ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திலே இவர்கள் உண்மையும் ஆண்டவரே உத்தரவாதமும் நிறைந்த ஆண்டவர் ஊழியக்காரர்களாக உமக்கேற்ற சாட்சிகளாக விளங்க கிருபை செய்துள்ளோம். எங்களை அவனமாகவே ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். இந்த தொழுகையிலே பங்கு பெற்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதியினாலும் முடிசூட்டி பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் விசேஷ நிகழ்வுகளையும் ஆசரிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுவாமி அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவை தொடர்ந்து உம்முடைய கிருபை காரணத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கு படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற உம்முடைய குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றி வேண்டிய ஆவர்த்தினங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை எங்களை ரட்சிக்கும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக 389வது பாடலை நாம் பாடுவோம். ஐயா உமது சித்தம் ஆகிட வேண்டும்.
ஆண்டவரை நோக்கி நாம் எழுதல் செய்வோம். கிருபைகள் ஆண்டவரே, உடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கின்ற அருமை சகோதரி திருமதி தேவகிருபை பாக்கியநாதன் அவர்களுக்காகவும் ஆண்டவரே அருமை பிள்ளை ஜூலியட் ஜெனிஃபருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கடந்த நாட்களிலே கடுமையான ஜுரத்தினால இவர்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கின்ற போது இவர்களோடு கூட இருந்து இவர்கள் கஷ்டத்திலும் இவருடைய வேதனையிலும் இவருடைய நோயிலும் ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரை நீர் போதுமானவராக இருந்து இவர்களை நீ தூக்கி எடுத்து சுகத்தை கொடுத்து இவர்களை நீ பாதுகாத்து இவருடைய ஜீவன் மரணத்துக்கு எதுவாய் போய்விடாதபடிக்கு இவர்களை நீர் வழிநடத்தினதற்காக சுகத்தை பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலுமாய் கர்த்தாவே நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு சுவாமி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க நன்றி படைக்க வந்திருக்கின்ற போது உங்களுடைய பிள்ளைகளை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி குடும்பத்தின் தலைவராக இருக்கின்ற திருவாளர் செபாஸ்டியன் பாக்கியநாதன் அவர்களுக்காகவும் கர்த்தாவே அதே போல் ஜூலியட் ஜெனிஃபருடைய உடன்பிறப்பாகிய பெனிட்டாக்காகவும் ஆண்டவர் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே இந்த குடும்பத்தை தொடர்ந்து அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை காரணத்தினால் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உடைய சன்னிதானத்தில் படைத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கை நீர் பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இதனுடைய நாம மகிமைக்கென்று உடைய ராஜ்ய பரம்பதற்கென்றும் உடைய ஊழியத்திற்கு பிரயோஜனப்படும்படி இதனை ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கையோடு எங்களையே கர்த்தாவே ஜீவபலிகளாக உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய ஆலய வழிபாட்டிற்கு என்று கர்த்தாவே தொழுகையிலே பயன்படுத்தும்படியாக மெழுகுவர்த்திகளை கொடுத்திருக்கின்ற உடைய திருச்சபையினுடைய சட்ட ஆலோசகராக இருக்கின்ற திருவாளர் பெஞ்சமின் பிராங்க்லின் ஐயா அவர்களுடைய மனைவி திருமதி மேரி பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அவர்களை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதியும், அருமை குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே உடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவரே ஆலய வழிபாட்டிற்கென்று கொடுத்திருக்கின்ற இந்த மெழுகுவர்த்திகளை கர்த்தாவே சுவாமி நாங்கள் உடைய ஊழியத்திற்கென்று ஆலய வழிபாட்டிற்கென்று பயன்படுத்தும்படி கிருபை செய்வோம். இதற்குரிய பலனை அவர்கள் பல மடங்காக பெற்று இந்த உலகத்தில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழ கிருபை செய்திருக்கிறோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாம் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு புரிந்து நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிப்படும்படி ஒரு பரிசுத்த ஆவியானவரை பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபை தந்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.